என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பாருங்களேன், சிரிப்பேன் நான். ஃபஸ்ட்டு சிரிப்பேன் கோவப்பட்ட உடனே இனிஷியலாக அப்படின்ட்டு. ஏன் கோவம் வரும் எனக்கும் கொஞ்சம் லேட்டாக. நான் அந்த டைம் வச்சுக்கிறேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு சொல்லிக்கிறாரு, கோவப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாக்கா அந்த மாதிரி நீ முடிவு எடுக்காத, ஒரு 12 மணி நேரம் இல்லை ஒரு இரவு இருந்துட்டு என்ன பண்ணேன், மறுநாள் முடிவெடு சாவர காலத்தில். ஏன்னா கோவம் வந்தோன்னா உங்ககிட்டயே சொல்லுங்க, இப்போ நம்ம கோவப்படலாமா வேணாவான்ட்டு. வராது, அவ்வளோதான் கோவம். அது சனமீனம் காத்தல் அறியுது. கோவம் என்னடான்னா அது அறியாமையின் உச்சமாகிடக்கூடாது. கோபம் ஒரு அழகு, கோபம் ஒரு அழகு. கண்டதெல்லாம் கோவப்படாது. கண்டவங்க மேலாம் விருப்பமானவங்க மேலே, அதுவும் கோவப்பட்டால் புரிஞ்சுக்கிறவங்க மேலே தான் கோவப்படணும். மற்றவங்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது, வேஸ்ட். ஏன்னா எனர்ஜி, ரத்தம்லாம் கொதிக்கும், கண்ணு மூஞ்சலாம் அப்படி ப்ரெஷர்லாம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வர கோவத்தை கண்ட கசமலத்து மேலே காட்டலாமா? மரியாதை எதுக்கு? கோவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, கண்டத்தில் காட்டக்கூடாது. கோவத்தை யார்கிட்ட காட்டினா செம்மனா எல்லாக்கிட்டையும் கோவப்படாத. கோவம் வந்து பாவம் ரத்த கொதிப்பு வந்துடும். அதுமாதிரி கோவப்படாதையும் இருக்காதீங்க. கோவப்படலைன்னா நீங்கள் பூச்சிக்கு சமம். பூச்சி கூட கோவப்படும் பொழுது, கோவப்படாத ஒன்று உண்டு. கல் கூட கோவப்படும், அடிச்சானாக்கா மேலே தேவை வச்சுன்னு வச்சுக்கோங்க, இச்சின்னு போய் கண்ணில் குத்திக்கும், கை காலெலாம் குத்தும். புரியுதா? ரோட்டில் போனேன்னா டயர்லேருந்து எகிரி வந்து அடிக்கும் ஒன்று. அதனால் சுற்றி எல்லாம் கோவத்தோடு தான் இருக்குது. நீ எப்படி இரு, நீ கொஞ்சம் கோவமாக இரு. கோவம் நல்லது. கோவப்படலாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். கொஞ்சம் சூடு சோரணம் இருக்குது எங்கே தான், அப்படி தானே? பிள்ளைங்க கோவப்படலைன்னா என்ன, அவர் அப்பா கோவப்படுறாரு, பிள்ளைங்க சிரியுது. ஸ்கூல் பாப்பா அடிப்பண்டா, அடிடா அடிப்பாண்ணா என்ன ஆகும் நிலமை? வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், நீயே ஒரு முடிவுக்கு வரும், இந்த பையன் என்ன பண்ண முடியாது, நம்ம திருத்த முடியாதுன்னுவே. யார் திருந்திட்டேன்ப்பா? நான் திருந்திட்டேன். கோவப்படுற நான் என்ன ஆகிட்டேன்? கோவப்படுற நான் திருந்திடுவேன், கரெக்டாக இல்லையா? கோவப்பட்டால் 2 நடக்கும். ஒன்று எதிராளி திருந்துருவாங்க, இல்லை நம்ம திருந்திடுவோம். கோவமே படலைன்னா யாருமே திருந்த மாட்டோம். ஏன்? கோவப்படுறது நல்லதா கெட்டதா? எதனால்? யாருன்னா ஒருத்தர் திருந்திடுவாங்க. கரெக்டாக நான் திஞ்சிட்டேன்ப்பா. கோவப்பட்டு நான் திஞ்சினே வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னாடி மேலே கொஞ்சம் கோவப்பட்டேன், திஞ்சிட்டேன். மாதிரி இப்போ ஆளுங்க மேலாம் கோவப்பட்டேன், திஞ்சிட்டேன். மாதிரி கோவப்பட்டு யார் திஞ்சின்னு வந்துட்டேன். இப்போ என்னால் கோவப்பட முடியல, அதுக்கே கோவப்பட்டுனுக்கிறேன். ஏன்னா நம்ம கோவமே வர மாட்டேங்குது.